பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ சிந்துவை வந்து போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சிவா இருந்துட்டு டாக்டர் என்ன ஆச்சு? இல்லை நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கோ சிந்து, உண்மையிலே நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமான்றாங்க. காலத்துக்கும் நான் உனக்கு நன்றி கடனாக இருப்பேன்றாங்க. எனக்கு நீ பண்ண உதவியை நினைச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க. ஒரு கட்டத்தில் நானே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்றாங்க. ஆனால் நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ பெருசாக எதை நினச்சுமே கவலைப்படாதன்றாங்க. எல்லா பிரச்சனையும் சரியாகிடும், அது நடந்துடும் இது நடந்துடும்ட்டு நீ கவலைப்படுறதா அங்கே பிரச்சனைன்றாங்க. அதனால எதையுமே நினச்சி நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க. சிந்து ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா எனக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமான்றாங்க. ஆனால் அந்த ஸ்னேகா என்னுடைய ஃப்ரெண்டு, ஆனால் அவள் இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணுவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஸ்னேகா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சேன், ஆனால் வச்ச நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறாக அவள் உடைச்சி போட்டுட்டா அப்படின்றாங்க. இங்கே பாரு டாக்டர், இனிமேல் வந்து நீ எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காத, அவள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இனி நீ அந்த விஷயத்தை பற்றி நீ நினைக்கவே கூடாதுன்றாங்க. நினைக்கிறதுனால தானே நீ இந்த அளவுக்கு கவலைப்படுற, நீ ஏன் அதை பற்றி நினைக்கிற, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சிந்து கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க சிவாவும். அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.